தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூசம் நட்சத்திரம், காலை 6:01 வரை, பிறகு பூசம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, 2 தினங்களுக்கு முன்னாலே ஒரு அற்புதமான கருத்து சொன்னேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாதுங்கிறத விளக்கக்கூடிய 3 நூல்கள் நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். மண்ணாசையால் விளைந்தது என்ன? மகாபாரதம். பொன்னாசையால் விளைந்தது என்ன? சிலப்பதிகாரம். பெண்ணாசையால் விளைந்தது என்ன? ராமாயணம். இந்த 3 நூல்களும் இருந்துச்சு அப்படின்னா, இதை நாம் படிக்கின்ற பொழுதெல்லாம் நமக்கும் அந்த ஆசை வராது. ஆகையினால இந்த ஆசையின் விளைவாக பிரச்சனைகள் வருகிறது, போராட்டமான வாழ்க்கை அமைகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு எடுத்துக்காட்டுகள் அதை 2ஐயும் ஒப்பிட்டு சில இது உங்களுக்கு சொன்னேன். மண்ணால் போர் நடந்தது மகாபாரதம், பெண்ணால் போர் நடந்தது ராமாயணம், சகுனியால் யுத்தம் வந்தது மகாபாரதம், கூனியால் யுத்தம் வந்தது ராமாயணம், பகடை பகையானது பாரதம், பாவையே பகையானது ராமாயணம், பிறன் மனைவியை அவமதித்ததனால வந்தது பாரதம், பிறன் மனைவியை அபகரித்ததால வந்தது ராமாயணம்னு சொன்னேன். தொட்டு சேலையை இழுத்தது பாரதம். பாரதத்தில் பாஞ்சாலி வருவார். அவருடைய துரியோதன் அந்த சேலையை உரிய சொல்லி சொன்னோன்னா துச்சாதன் உரிவார். தொட்டு சேலையை இழுத்தது பாரதம், தொடாமலேயே சோலையில் வைத்தது ராமாயணம். அசோகவனத்தில் கொண்டு போய் சீதையை சிறை வைத்தது ராமாயணம். உறவிற்குள்ள சண்டை வந்தது மகாபாரதம், உறவிற்காக சண்டை வந்தது ராமாயணம். இறைவன் கீதையை தந்தது பாரதம். கண்ணன் கீதையை கொடுத்தார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஸ்கிருதாம் தர்ம சமஸ்தாய நாத்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்வார் கீதையில். எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லி கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான கீதையை, இறைவன் கீதையை தந்தது பாரதம், இறைவன் சீதையை பெற்றது ராமாயணம். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் அப்படின்னு அமைந்து ராமபிரான் மனித பிறவி எடுத்து இறைவன் மனிதனாக பிறந்து சீதையை கைப்பற்றி மன வாழ்க்கையை நடந்தது. ஆகையினாலே இறைவன் கீதையை தந்தது பாரதம், இறைவன் சீதையை பெற்றது ராமாயணம். அனுமன் கொடி பறந்தது பாரதம். பாரதத்தில் கடைசியில் அனுமன் கொடி பறக்கும். அனுமன் கடல் தாண்டி பறந்தது ராமாயணம். இதை 2 ஒப்பிட்டு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நாம் படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகிற பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள ஒரு நல்ல வழிபிறக்கும். ஆகையினாலே ஒவ்வொரு இல்லத்திலும் அலங்கரிக்க வேண்டிய 3 நூல்கள் மகாபாரதம், சிலப்பதிகாரம், ராமாயணம் என்பதை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். பிரபலங்களின் மூலமாக நீங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துக் கொள்வீர்கள். பிறருக்கு கைமாற்றாக கொடுத்த தொகை உங்களுக்கு சேரும். பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திடீரென அறிமுகமான ஒருவரால் திசை திருப்பம் ஏற்படுகின்ற நாள். இன்று திறமை மிக்கவர்கள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஊதிய பற்றிய நல்ல செய்தியும் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சூரியன், ராசிநாதன் 2இல். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும். அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ராசியிலேயே சந்திரன், ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் யோசிக்காது செய்த செயல்கள் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தாய்வழி ஆதரவு உண்டு. மாமன் மைத்திர வழியிலும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள் என்பதனாலே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கைகளிலே பணம் புரளக்கூடிய நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சோகங்கள் மாற சுற்றி இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டிய நாள். 7இலே சனி இருப்பதனால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வரலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பூர்வீக சொத்துக்களில் லாபம் கிடைக்கும் நாள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். 8இலே செவ்வாய் இருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிம்மதிக்கான நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். அஷ்டமத்திலே குரு இருந்தாலும் அதன் பார்வை 12இல் பதிவதனாலே பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். ஏதேனும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் அல்லது வெளியூர் செல்ல வேண்டும் என்றெல்லாம் திட்டங்கள் தீட்டியிருந்தால் அந்த திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று வியாழனின் பார்வை இருப்பதனாலே பணம் பல வழிகளிலும் வந்து பைய நிரப்பும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். தொலைபேசி வாயிலாக உங்களுக்கு அவர்கள் தரும் தகவல் மகிழ்ச்சிக்குரிய தகவலாக இருக்கும். பாசம் மிக்கவர்கள் நேசக்கரம் நீட்டும் இந்த நாளிலே காலை நேரத்திலேயே உங்களுக்கு கலகலப்பாக இருக்கும். கை நிறைய பணங்கள் புரளும் விதத்திலே தொழிலிலே லாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள். ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்காமல் போகலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையலாம். எதையும் நீங்கள் நினைத்தபடி நடைபெறவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். மிக 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 எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் என்று நான் குறிப்பிடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று நீங்கள் யோசித்து செய்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, இரண்டில் சனி இருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது என்பார்கள். அதுவும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொன்னால் அதில் மாட்டிக்கொள்வீர்கள். எனவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரும். பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். அதை நல்ல முறையிலே கையாளுவது நல்லது. பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுமா என்பது சந்தேகம்தான். என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வக்ரச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் ஒதுங்கி சென்றவர்கள் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நாள். உங்களை விட்டு விலகியவர்கள் எல்லாம் இன்று விரும்பி வந்து சேர்வார்கள். தொழிலிலே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஓரளவு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் பெருமை அடைவீர்கள். அதே நேரத்தில் 2இல் ராகு இருப்பதனாலே இடம் வாங்குவது அல்லது கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள். இந்த நாள் நல்ல நாள். மீனராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகு. பயணங்கள் பலன் கொடுக்கும். மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சி கூடுகின்ற நாள். பணப்புழக்கம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியிலே வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு இன்று அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் உத்தியோகத்தில் கிடைக்குமா என்றால் சந்தேகம்தான். 7இலே கேது இருப்பதனாலே உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிலைமை சீராவதற்கு சில நாட்கள் ஆகலாம். ஆனால் தொழிலை பொறுத்தவரை கூட இருப்பவர்களையும் கொஞ்சம் நீங்கள் அனுசரித்துக் கொள்வதே நல்லது. இன்று உங்களுக்கு இனிய நாளாக அமைய சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.